இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இன்றைக்கி நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் இருந்துட்டேன். நேற்று சும்மா ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது 10 மணி ஆச்சு. இன்னும் 50 கூட வரலன்னு நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா 100 வந்துட்டுக்குது. என்னடா இதுன்னு போய் பார்த்தா 50 ஆல்ரெடி வந்துட்டுக்குது. நான் தான் பார்க்கல. சரி இதுக்கப்புறம் நெட்டு போட்டு அதை காலி பண்ண 12 மணி வரையும் உட்காந்துக்கிறதெல்லாம் வேஸ்ட், இப்பயே தூங்கிடலான்னு சொல்லிட்டு 10 மணிக்கு தூங்கி ஒரு நல்ல விஷயம் பண்ணிவிட்டேன். கரெக்டாக 6 மணிக்கு முழிப்பு வந்துடுச்சு. என் பொண்ணு வந்துட்டு இந்த நடுவில் முழிச்சு பார்க்குறா. நான் கண்ணை மூடிட்டு இருந்தா அவளும் தூங்கிடுறான். நான் கண்ணு திறந்துட்டு இருந்தா அம்மா என்ன பண்ணுற, தூங்கு, ஃபோனெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்ட்டு. அவள் எனக்கு அம்மாவா இல்லை நான் அவளுக்கு அம்மான்றவ மறந்துடுச்சு. 2 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அவளும் கரெக்டாக நான் எழுந்ததை பார்த்து 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்டா. இல்லைனா 9:30 மணி வரையும் தூங்குவா. சரி எடுத்துகிட்டு போய் அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு நான் வந்துட்டு பொங்கலும் சாம்பாரும் செய்யலான்ட்டு வந்துட்டேன். சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். நைட்டு அதே களி வச்சிடலான்னு சொல்லிட்டு பீன்ஸ் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். இஸ் ஜஸ்ட் த பிகினிங்கிற மாதிரி சாப்பாடு செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட 8 மணி. ஆனால் கரெக்டாக நான் டைம் போட்டு வச்சுருந்தேன். எழுந்தோடனே எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு போய் ஃபஸ்ட்டு துணி துவைக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. ஒரே மழை காலம் கொட்டி தீக்குது. அந்த துணிங்களெல்லாம் துவைக்கிறதுக்குள்ளே சாமி 20 வயசு பொண்ணாக இருக்கிறனாலும் 60 வயசு பாட்டியாகவே மாறிட்டேன். நொண்டி தான் நடக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோ நல்லபடியாக சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், திருப்பி படுக்க போகிறேன்.